அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று இந்த காணொளியில் நாம் பார்க்க போவது சிவபுராணம் பற்றியது. சிவபுராணம் என்றாலே அதை பற்றிய பெரிய விளக்கம் நாம் உங்களுக்கு கொடுக்க தேவையில்லை. காரணம், சிவபுராணம் என்றாலே சிவன் என்றே அர்த்தமாகும். நாம் எல்லோரும் நம் வாழ்க்கையில் நம்மால் தவிர்க்க முடியாத சூழல் கைதிகளாகவும் கர்மவினையின் கைதிகளாகவும் தான் வாழ்க்கையில் சுழன்றோடி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை மீளச் செய்யக்கூடிய ஒரு மகா பெரிய சக்தி, ஞானி, குருவானவர் என்று சொல்ல வேண்டுமென்றால் நான் சிவனை மட்டுமே சொல்வேன். சிவனை வணங்குபவர்களுக்கு சிவகதி அடைதல், சிவன் திருவடியை பற்றுதல், இவையெல்லாம் என்ன கொடுக்கும் என்பது தெரியும், நன்கே தெரியும். ஆனால் நிறைய பேரு நான் பேசிய வரைக்கும் சிவனை வணங்கி நான் இதை தொலைச்சேன், அதை தொலைச்சேன், என்னை இது விட்டு போயிட்டு அது விட்டு போயிட்டு இப்படின்னு சொல்றவங்க தான் நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன். அப்படிப்பட்டவர்களுக்கு சில தெளிவுரை விளக்கம் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். காரணம், அதே சிவபெருமானை வணங்கி பல நன்மைகளையும் ஞானங்களையும் அவர் எனக்கு கொடுத்துள்ளார் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். இழப்புகள் இல்லாமல் ஒருவன் வாழ்க்கையில் ஞானத்தை அடைய முடியாது. இந்த உலகத்துல, இந்த பூமியில வாழ்ற எல்லா விஷயமும், அதாவது இந்த பூமியிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், எல்லா நன்மைகளும் நம்ம கூடயே இருந்துட்டா நாம இறைவனை தேட மாட்டோம். இறைவனை தேடுறதை விட ஞானத்தை தேட மாட்டோம். அப்படியாப்பட்ட ஞானத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் பல விஷயங்களை நாம் முதலில் இழக்க வேண்டும் என்பதுதான் ஆழமான ஆன்மீகத்தில் உள்ள தத்துவமாகும். அந்த தத்துவம்தான் சிவன். இப்போ அம்பாள் கிட்ட போய் நம்ம வேண்டோம்னு வச்சுக்கோங்க. அம்மா, எனக்கு இப்போ ஒரு வேலை இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அம்பாள் கிட்ட நீங்க போய் வேண்டுறீங்க, அம்மா எனக்கு இந்த வேலை இடத்துல இந்த நபர்னால எனக்கு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, என்னால இந்த வேலையில தாக்கு பிடிக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி நீங்க வேண்டீங்கன்னு வச்சுக்குவோம். அம்பாள் என்ன செய்வாள்? ஒண்ணு நபரை அந்த இடத்திலிருந்து வெளியேற்றுவாள், இல்லைன்னா உங்களுக்கு வேறொரு இடத்தில் மாற்றத்தை கொடுத்து வேலை வாங்கி கொடுப்பாள். அது அம்பாள் வழிபாடில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. இதே பிரச்சனையை எடுத்துட்டு போய் சிவன் கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா அவர் உடனே கொடுக்கிறது முக்தி. இப்போ இங்க சில பேர் யோசிப்பீங்க, ஒரு வேலை விஷயத்துக்கு வேண்டி முக்தியா அப்படின்னு. உண்மையிலே முக்தி என்றால் விடுதலை என்று பொருள். அதாவது எது நம் வாழ்க்கைக்கு பாரமாக இருக்கிறதோ அந்த விஷயத்திலிருந்து முழு விடுதலை கொடுப்பதே முக்தியின் பொருளாகும். சிவபெருமானை நாம் முக்திக்கு உரிய தெய்வம்னு ஏன் சொல்றோம்? திருவண்ணாமலை எல்லாரும் கிரிவலம் போயிருப்பீங்க, நிறைய பேர் கிரிவலம் போயிருப்பீங்க. திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தின்னு ஏன் சொல்றோம்? நிறைய பேர் நினைக்கிறோம் முக்திங்கிறது இறப்புக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்னு. ஆனா இல்ல. எந்த ஒரு விஷயத்திலுமே நமக்கு விடுதலையை வாங்கி தருபவர், விடுதலையை கொடுப்பவர் என்பதனாலேயே முக்திக்கு உரிய தெய்வமாக சிவபெருமானை நாம் வணங்குகின்றோம். இப்ப நான் சொன்ன மாதிரி இதே பிரச்சனையை நீங்க போய் சிவபெருமான்கிட்ட சொன்னீங்கன்னா அவருக்கு பணம் காசு தெரியாது, இந்த வேலை இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் வராதுங்கிறதும் தெரியாது. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணு, என்னோட பக்தரை இந்த கஷ்டத்திலேருந்து நான் விடுவிக்கணும்னு சொல்லிட்டு உடனே அந்த வேலையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரு. அதை நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? அவரு நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறாருன்னு நினைச்சுப்போம். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கஷ்டத்திலிருந்து என் பக்தன் வெளியேறணும், அவனுடைய எண்ண அலைகளும் மனசும் சாந்தி அடையணும், அதை மட்டும்தான் அவர் நினைப்பாரு. இதே போல்தான் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்தும் ஒவ்வொரு உறவுகளிலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுப்பவர், முக்தி நிலையை கொடுப்பவர் சிவபெருமான் ஆவார்.
அதை தான் நிறைய பேரு தவறுதலா நம்ம நிறைய விஷயங்களை இழந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறோம். சிவபெருமானின் கணக்கை புரிந்து கொண்டாலே நாமும் சிவஜோதியோடு கலக்க முடியும் என்பதை தான் இங்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாய உலக சுழற்சியிலிருந்து எல்லா விஷயத்திலிருந்தும் நம்மை ஒன்று ஒன்றாய் விடுவித்து இறுதியில் இந்த பிண்டமாகிய உடலிலிருந்து ஆத்மாவையும் விடுவித்து, அதாவது முக்தி தந்து மோட்சத்தை பெறக்கூடியவனாக நாம் இருந்துவிட்டால், அதாவது பிறப்பு நிலையில்லா தகுதி உள்ளவனாக இருந்துவிட்டால் மோட்சத்தையும் தந்து அவரோடு நம் ஜோதியை அவரே இணைத்து கொள்கிறார். அங்கே ஜோதியுடன் நாம் கலக்கின்றோம். இதுதான் சிவ வழிபாடின் தத்துவமாகும். நான் எல்லா காணொளியிலும் சில நேரங்களை சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சுபாவம் உண்டு. இந்த தெய்வத்தை வணங்கினால் ஞானம் கிடைக்கும், இந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு செல்வம் கிடைக்கும், இந்த தெய்வத்தை வணங்கினால் நமக்கு வீரம் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு நிலை உண்டு. அதுல எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்திலும் சரி, சிவனை வணங்கியவர்கள், சிவன் அடிகளார்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்கும், சிவன் என்றாலே நம்மை கஷ்டங்களிலிருந்து நிரந்தரமாக விடுதலை கொடுப்பவர். அப்படிப்பட்ட இந்த சிவபெருமானின் சிவபுராணம் நிறைய பேர் இதை பாராயணம் பண்ணியிருப்பீங்க. இதை மீண்டும் சிவராத்திரி நெருங்கி கொண்டிருப்பதால் எல்லோருக்கும் ஞாபகப்படுத்துகின்றேன். பாராயணம் செய்யாதவர்கள் கூட இதை ஒரு முறை ஏனும் சிவபெருமானுக்கு பாராயணம் செய்ய ஆரம்பியுங்கள். நீங்க சிவபெருமானுக்கு எந்த மந்திரத்தை சொல்லலன்னா கூட பரவாயில்ல, இந்த சிவபுராணமும் பஞ்சாட்சர மந்திரமும் முடிந்தவரை சொல்லுங்கள். நீங்க வேற எந்த கோவிலுக்கும் போக வேணாம். உங்களுடைய கர்ம வினையை நீக்கிறதுக்கு இது ஒன்றே போதும். சிவபெருமான் உங்களுடைய கர்ம வினைகளை குறைத்து 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 இந்த பிறவியிலிருந்தே நமக்கு முக்தியை கொடுத்து பிறவியில்லா மோட்ச நிலையை தருவார். இப்போ இந்த காணொளியில நம்ம பார்க்க போறது சிவபுராணம் என்ற அந்த பதிகத்தை பற்றியதுதான். இந்த பதிகத்தை நீங்கள் பாராயணம் செய்யும் முன் திருச்சிற்றம்பலம் என்றே பாராயணம் செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அமைதியான ஏதேனும் ஒரு இடத்தில் அமர்ந்து அல்லது திறந்த வெளியில், ஆகாசம் திறந்த வெளியில் அமர்ந்து இதை பாராயணம் செய்வது மிக மிக நல்லது. இல்லையெனில் வீட்டில் ஏதேனும் அமைதியான இடம் இருந்தாலோ அல்லது எங்கேயேனும் ஆலயங்களில் சிவலிங்கம் இருந்தாலோ அங்கு அமர்ந்து நீங்கள் இதை பாராயணம் செய்யலாம். எந்த ஒரு வழிபாடையும் தொடங்குவதற்கு ஆரம்ப துணையாக வருவது கணபதி மற்றும் குரு வழிபாடே ஆகும். அப்படி இருக்கையில் திருவாசகப் பதிகத்தின் ஒரு பகுதியான சிவபுராணத்தை நமக்கு தந்தருளிய குரு மாணிக்க வாசகரின் திருவடி கமலத்தை மனதில் எண்ணி இதை பாராயணம் செய்ய ஆரம்பிப்பது மிகவும் உத்தமமாகும். இந்த காணொளியில் முதலில் பதிகத்தை நாம் பார்ப்போம். பின்பு அதன் அர்த்தங்களையும் உங்களுக்கு நான் கொடுத்துள்ளேன். இந்த பதிகத்தை சிவராத்திரி வரும் முன் இதை படிக்காதவர்கள் அல்லது பாராயணம் செய்யாதவர்கள் எழுதி பாராயணம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சிவராத்திரியில் எதை நீங்கள் செய்கிறீர்களோ இல்லையோ, 4 கால பூஜை உண்டு. ஒரு கால பூஜையில் ஒரு முறையேனும் இந்த சிவபுராணத்தை சிவனுக்காக ஆலயத்திலோ அல்லது வீட்டில் நீங்கள் பூஜை செய்தாலோ அமர்ந்து அவருக்கு பாராயணம் செய்யுங்கள். அந்த ஜோதியை சிந்தையில் நினைத்து பாராயணம் செய்யுங்கள். அதற்காக உங்களுக்கு எழுத்தின் வடிவிலும் கொடுத்துள்ளேன். இப்போ சிவபுராணம் பதிகத்தை முதலில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை என்னும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல்லறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூரிங்கோன் திருவாசகமெனும் தேன்
திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன்மை கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலையே போற்றி. சிவன் அவன் என் சிந்தனையுள் நின்ற அதனால், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தேதி, என்னுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விளங்கு ஒளியாய், எண்ணிறந்த எல்லை இல்லாதானே நின் பெரும் சீர். பொல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன். புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி, பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி, கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய், வல்லசுரராகி முனிவராய் தேவராய், செல்லாது நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமானே. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற. மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்று நுண்ணியனே. வெய்யாய் தனியாய் இயமானாம் விமலா, பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளே. மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே, எஞ்ஞானம் இல்லாதே நின்பப் பெருமானே. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும், ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே. மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. கரந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல, சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று.
பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமானே, நிறங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமானே, வல்வினையேன் தன்னை மறைத்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி புறம் தோல் போர்த்து எங்கும் புழுகளுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயில் குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்வுருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலம் தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கிடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்ததையான தத்துவனே, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, பாசமா பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேசம் அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெரும் கருணை பேராரே, ஆரா அமுதே அளவில்லா பெம்மானே, ஓராதார் உள்ளத்துள்ளொளிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதி அனைத்துன்னருளே தோன்றா பெரும் ஐயனே, ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே, காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே, ஆற்றின் இன்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய், மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம், தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள், ஊற்றான உன்னாரமுதே உடையானே, வேற்று விகார விடக்குடம்பின் உள்கிடப்ப ஆற்றேன் எம்மையாரனே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கெட்டு மெய்யானார், மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே, கள்ளப்புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானே சொல்லி திருவடி கேள், சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார், சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த
பணிந்து சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். ஹர ஹர மகாதேவாய நமஹ. இதுவரை சிவபுராண பாடல் வரிகளை பார்த்தோம். அடுத்து அதன் அர்த்தங்களையும் தெரிந்து கொள்வோம் வாருங்கள். நமச்சிவாய வாழ்க. நாதன் திருவடி வாழ்க. கண்ணிமைக்கும் நேரமும் என் நெஞ்சம் பிரியாதவனுடைய திருவடியே வாழ்க. திருவாவடுதுறை ஆண்டருளும் குருவாகிய மாணிக்கத்தின் திருவடி வாழ்க. தானே ஆகமமாகி நின்று நமக்கு அருகில் வருபவனுடைய திருவடி வாழ்க. ஒருவனாகியும் பல உருவம் கொண்டு இருக்கும் இறைவனின் திருவடி வாழ்க. என்னுடைய வேகத்தை போக்கி ஆண்டு கொண்ட மன்னனின் திருவடி வெல்லட்டும். பிறப்பினை நீக்குபவனாகிய தலைக்கோலமுடைய பெருமான் அணிசேர் கழல்கள் வெல்லட்டும். தன்னை விடுத்து நிற்பவர்களுக்கு வெகு தூரத்தில் உள்ள, அதாவது அரிய பொருளாக உள்ள பெருமானின் பூ போன்ற மென்மையான கடல்கள் வெல்லட்டும். கைகளை கூப்பி வழிபடுவார் உள்ளத்தில் மகிழ்ந்து இருக்கும் மன்னனுடைய கடல்கள் வெல்லட்டும். தலை தாழ்ந்து வணங்குவார்களை மிக உயர்ந்த நிலைக்கு ஓங்கச் செய்யும் பெரும் குணம் வாய்ந்தவனுடைய கடல்கள் வெல்லட்டும். எல்லாவற்றையும் உடைமையாக கொண்டவனின் திருவடி போற்றி. எம் தந்தை என நின்று அருள்பவனின் திருவடி போற்றி. ஒளி வடிவானவனின் திருவடி போற்றி. சிவன் எனப் பெரும் செம்பொருளின் சிவந்த திருவடி போற்றி. அன்பினில் நிற்பவனான தூயவனின் திருவடி போற்றி. மாய பிறப்பினை நீக்கும் உயர்ந்தோனின் திருவடி போற்றி. அமைப்பு சிறந்து விளங்கும் திரு பெருந்துறையில் இருக்கும் நம் தேவனடி திருவடி போற்றி. நெற்றியிலே ஒரு கண்ணுடைய பெருமான் தன்னுடைய கருணை கண் காட்டியதால் இங்கு வந்தேன். சிந்தனைக்கு எட்டாத பேரழகு மிக்க கடல் போன்ற திருவடிகளை தொழுது நின்று வானம் பூமி மற்றும் இவை தவிர மீதி உள்ள யாவையுமாய் ஒளி மிக்கதாயும் அளவிடும் எல்லைகள் எல்லாம் கடந்து உள்ள பெருமானே, உன் பெரிய பெரிய தன்மைகளை மோசமான வினைகளில் கிடக்கும் நான் புகழ்ந்து போற்றும் வகை தெரியாது தவிக்கின்றேன் இருக்கின்றேன். புல்லாகவும் சிறு செடிகளாகவும் புழுவாகவும் மரமாகவும் பல வகை மிருகங்களாகவும் பறவைகளாகவும் பாம்பாகவும் கல்லில் வாழும் உயிராகவும் மனிதராகவும் உடல் நீக்கிய பேய்களாகவும் பலதரப்பட்ட கணக்கூட்டங்களாகவும் வலிமை மிகுந்த அசுரர்களாகவும் முனிவராகவும் தேவராகவும் இந்த அசையும் மற்றும் அசையாதவற்றால் ஆன அண்டம் முழுதும் சென்று எல்லா பிறப்பும் பிறந்து களைத்து விட்டேன். எம்பெருமானே, உன்னுடைய தங்க திருவடிகளை கண்டு இன்று உண்மையாகவே வீடு பேரடைந்தேன். நான் உய்யும் பொருட்டு எனது உள்ளத்துள் ஓம் எனும் ஒளியாய் எழுந்த உண்மை பொருளே, காளையை ஓட்டி வருபவனே, வேதங்கள் ஐயா என பெரிதும் வியந்து கூறி ஆழமாகவும் பல பல தன்மைகளை பெருகி ஆராய்ந்தும் காண முயலுகின்ற மிகச் சிறிய பொருளுமாக இருப்பவனே, வெப்பமாக சுடுகின்றவரும் குளுமையாக இருக்கின்றவரும் நீரே, என் உரிமையாளனாக உள்ள மாசற்றவனே, பொய்மைகள் எல்லாம் அகலும் வண்ணம் வந்து அருள் செய்து உண்மை அறிவாக ஒளிவிடும் மெய்ச்சுடரே, எந்த அறிவும் இல்லாத எனக்கு இன்பமாம் பெருமானே, அறிவின்மையை போக்கும் நல்லறிவே, தோற்றம் குறித்த வயது முடிவு இல்லாதவனே, நீ உலகங்களையெல்லாம் தோற்றுவிக்கின்றாய், தொடர்ந்து அழியாது இருக்க வைக்கின்றாய், இறுதியில்
அழிக்கின்றாய், அருள் தந்து உய்யக் கொள்கின்றாய். உயிர்களை மாயைக்குள் போக்குவாய், நீ என்னை உன்னுடைய அடியார் கூட்டத்திற்குள் புக வைக்கின்றாய். மனத்தினும் அதாவது வாசனை நுண்மையான சூட்சமமான பொருளே, வெகு தொலைவாகியும் மிக அருகில் இருப்பவனே, சொல்லிற்கும் சிந்தனைக்கும் எட்டாது நிற்கும் மறைநாயகனே, கறந்த பாலோடு கரும்பின் சாரும் நெய்யும் கலந்தால் எவ்வாறு இருக்குமோ அவ்வாறு சிறந்து அடியவர்களை மனத்தில் தேன் ஊற்றெடுத்தாற் போல நின்று இப்பிறவியை முற்றும் பெறச் செய்யும் எங்களுடைய பெருமானே, ஐநிறமும் நீயே ஆனாய். வானவர்கள் போற்றி நிற்க அவர்களுக்கு அரியவனாக மறைந்திருந்தாய் எம்பெருமானே. கொடிய வினையில் சிக்குண்டிருக்கும் என்னை மறைத்து மூடிய மாயையாகிய இருளினை செய்யத் தகுந்தது எது, செய்யத்தகாதது எது என்னும் விதிகளால் கட்டி மேலே ஒரு தோலும் சுற்றி கெட்டுப்போனதாகவும் அழுக்கினை உடையதாகவும் உள்ள திசுக்கள் நிறைந்து மலத்தினை வெளியேற்றும் 9 துளைகள் உள்ள வீடான இவ்வுடலை வைத்து கொண்டு மயங்கி நிற்க 5 புலன்களும் ஏமாற்ற ஒருமைப்படாமல் சிதறுகின்ற சிந்தனைகளை உடைய மனத்தால் மாசில்லாதவனே, உன்னிடம் கலந்து நிற்கின்ற அன்பு நிறைந்து அந்நிறைவால் கசிந்தும் உள்ளம் உருகி நிற்கின்ற நல்ல தன்மை இல்லாத சிறுமையுடையவனாகிய எனக்கு அருள் செய்து இந்த உலகில் உணரத்தக்க வண்ணம் கருணையால் வந்து உன்னுடைய நீண்டு அழகிய கழல் அணிந்த திருவடிகள் காட்டி நாயினும் கேவலமான நிலையில் கிடந்த அடியேனுக்கு பெற்ற தாயினும் அதிகமான அன்பு உடையவனான தத்துவ பொருளான சிவமே, குற்றமற்ற தூய ஒளி மலர்கின்ற மலர் போன்று இனிய சுடரே, ஒளி உருவினனே, தேன் நிறைந்த அமுதே, சிவபுரத்தை உடையவனே, பாசமாகிய கட்டினை அறுத்து திருவருள் புரியும் அறிவிற்சிறந்தோனே, இனிய அறக்கருணை புரிந்து அதனால் என்னுடைய நெஞ்சில் வஞ்சனை ஒழிய என் உள்ளம் நீங்காது நின்று பெரும் கருணை பெருக்கெடுக்கும் பெருவெள்ளமே, தெவிட்டாத அமுதமே, அளவுகள் கடந்து நிற்கின்ற பெருமானே, ஆர்வம் முயற்சி இல்லாதவர் உள்ளத்தில் வெளிப்பாடின்றி மறைந்திருக்கும் ஒளியானே, என் உள்ளத்தை நீரென உருகச் செய்து என்னுடைய இன்னொரு உயிராக நிற்பவனே, இன்பத் துன்பங்களுக்குள் அப்பாற்பட்டவனே, உள்ளே நிற்பவனே, அன்பினால் தன்னை தொழும் அடியவர்களுக்கு அன்பே உருவானவனே, எல்லாமும் தானே ஆகி எதுவும் தானாக இல்லாது இருக்கின்றவனே, சுடர் உருவம் கொண்டவனே, அடர்ந்த இருளாகவும் இருப்பவனே, பிறப்பு என்பதே இல்லாத பெருமை உடையவனே, முதலாக இருப்பவனே, இறுதியாகவும் இடைப்பட்ட நிலையாகவும் ஆகி இத்தத்துவங்கள் எல்லாம் கடந்தவனே, காந்தம் போல் என்னை ஈர்த்து என்னை ஆளாக அடியவனாக கொண்டு அருளிய என் தந்தைக்கும் தலைவனே, உன்னை தமது கூர்மையான மெய்யறிவின் துணையாக உணர்கின்ற பெரியோர்களுடைய சிந்தையின் பார்வை வியத்தற்கு உரிய பார்வை, அவர்களுடைய ஆராயும் திறன் வியத்தற்கு உரிய ஆய்வுணர்வே, நீங்குவதும் புதிதாக வருவதும் கலப்பதும் இல்லாத புண்ணிய மூர்த்தியே, என்னை காக்கின்ற காவல் தெய்வமே, காண்பதற்கு அரியதாக ஒளி மிகுந்து இருப்பவனே, தொடர்ச்சியாகவும் முறையாகவும் வருகின்ற இன்ப வெள்ளமே, தந்தையே, மிகுதியாக நின்ற ஒளி வீசும் சுடரான தோற்றத்தினாய்
சொல்லப்படாத பூடகமான நுண்ணுணர்வாக இருந்து இவ்வுலகில் பல்வேறு விதங்களில் கூறப்பட்டு மெய் அறிவாக ஆகும் ஆய்வின் இறுதியில் சாராக தேரும் தேற்றமே. அந்த தேற்றத்தின் பயனாக தெளிவே என்னுடைய சிந்தனையுள் உண்பதற்கு மிகவும் அரியதும் விருப்பத்துக்கு உரியதும் ஆன அமுத ஊற்றே. என்னை உடைமையாக ஆள்பவனே, பலவேறு விகாரங்களை உடைய ஊனால், அதாவது சதையால் ஆன இவ்வுடம்பின் உள்ளே கட்டுண்டு கிடக்க இயலவில்லை. எம் தலைவா, அரணே, ஓ என்று பலவாறு போற்றுதல்கள் செய்து புகழ் கூறி தம்முடைய பொய்கள் ஒழிய உண்மையே ஆன அடியவர்கள் மீண்டும் இவ்வுலகுக்கு வந்து வினை நிறைந்த பிறவியில் சிக்கிக் கொள்ளாது மாயையால் ஆன இவ்வுலகின் கட்டுமானத்தை அழிக்க வல்லவனே. வேறு எதுவும் மற்றதாகிய இருளில் கூத்தாடுபவனே, தில்லை என்னும் சிதம்பரத்தில் ஆடுபவனே, தென்பாண்டி நாட்டை உடையவனே, அல்லல் நிறைந்த பிறவியை நீக்குவானே, ஓ என்ற சொல்லிற்கு அரிய பெருமானை அழைத்து திருவடியை பணிந்து அதன் கீழிருந்து சொல்லிய இப்பாடலின் பொருளினை உணர்ந்து சொல்லுபவர்கள் சிவபுரத்தில் இருக்கும் சிவபெருமானின் திருவடி நிழலுக்கு செல்வார்கள். பலராலும் புகழப்பட்டும் தொழப்பட்டும். இதுவே சிவபுராணத்தின் முழு அர்த்தமாகும். இந்த சிவபுராண பாடலை பாட கற்றுக்கொண்டு வருகின்ற மகா சிவராத்திரியில் நாம் எதை செய்கிறோமோ இல்லையோ, தயவு செய்து ஒரு முறையேனும் இந்த சிவபுராணத்தை ஐயனுக்கு பாராயணம் செய்யுங்கள். ஏனெனில் சிவபுராணம் பாடும்போது சிவனுடைய செவிகள் அந்த பக்தனை நோக்கி சாய்க்கப்படும் என்பது உண்மையான தத்துவம். அந்த சிவபுராணத்தை உணர்ந்து அதனுள் ஆழ்ந்து சென்று சிவபுராணமே சிவமென்று உணர்ந்து இந்த சிவபுராணத்தை ஒரு முறையேனும் இந்த வருட மகா சிவராத்திரியில் பாராயணம் செய்து நம்முடைய எல்லா கர்ம வினைகளையும் தொலைத்து அவனடி திருவடி சரணடைந்து நம் வாழ்க்கையில் நடைபோடலாம். இந்த ஆத்மாவையும் ஏன் இந்த உடலையும் சுத்தம் செய்து நாமும் சிவஜோதியோடு பிரகாசிக்கலாம் என்பதே எனது நம்பிக்கை. இந்த சிவபுராணம் தந்த குரு மாணிக்க வாசகர் திருவடியை பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.